வீட்டு வாசல்ல பயங்கர கூட்டம்ங்க. ஏன்னா, அந்த கம்பெனியுடைய 33 வயதே ஆகிய ஓனரான ரிச்சர்டுடைய மரணம். அந்த ரிச்சருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மரணம் இல்லங்க. ரொம்பவே எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மரணம். ஏன்னா, தன்னுடைய 12 வயதிலேயே இந்த தொழில், அந்த தொழில்னு ரொம்ப அடிமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள்லேயே தன்னை சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா உயர்த்திக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உழைப்பால உயர்ந்தவன் தாங்க ரிச்சர்டு. ஆனா ரிச்சர்டு இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சு தன்னுடைய உயிரை விற்றுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுடைய குடும்பத்தாருக்கும், அவனுடைய கம்பெனி ஊழியர்களுக்கும், அவனுடைய உறவினர்களுக்கும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 40-45 நாட்களுக்கு முன்பு ரொம்ப பிசினஸ் ப்ரெஷராக இருக்கிறதுனால பிலிப்பைன்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஒரு டூர் மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நான் வரப்போகிறதா சொல்லிட்டு ஒரு 45 நாள் தன்னுடைய அலுவலக பணிகளில் தன்னுடைய தம்பி ஜானுக்கு கொடுத்துட்டு ரிச்சர்டு பிலிப்பைன்ஸ்